வணக்கம். வாங்க, இன்றைக்கி நம்ம சிறுபருப்பு போட்டு கோஸ் கூட்டு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சிறுபருப்பு எடுத்துருக்கேன், நல்லா கழுவி ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் தான் விட்டுருக்கேன். தண்ணி நிறைய விடக்கூடாது. ஒரு 3 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூட ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அது கூட மிக்ஸ் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டேன். அது கூட நம்ம பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டினதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா கோஸு ஒரு 2 வெங்காயம் வெட்டி ஒன்றா போட்டிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி 2 வெங்காயம். தக்காளி நிறைய போட்டால் கொஞ்சம் புளிக்கும், அதனால் ஒரு தக்காளி தான் போடணும் கூட்டுக்கு. இப்போ மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லியை போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை நல்லா ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம். கடுகு கருவேப்பிலை மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கேன். வேறு எதுவும் போட தேவையில்ல. ஜீரகம்லாம் நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போதே போட்டாச்சு. அவ்வளோதான். சூப்பரான கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.